Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. கோயிலுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்தில் தந்தை பெரியார் அவர்களை பற்றிய ஒரு வரலாற்று செய்தியை பதிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு கோயில்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறார் அவருடைய இளமை காலகட்டங்களில். அப்படி கோயில்களுக்கு அவர் தலைவராக இருந்தபோது கோயிலின் செல்வங்கள் கொள்ளை போகாமல் பாதுகாத்து வந்திருந்தார். திருப்பணிகள், திருவிழாக்கள் போன்றவற்றை செவ்வனே நடத்துவதற்கு உறுதுணையாக தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருக்கிறார். குறிப்பாக ஈரோடு தேவஸ்தான கமிட்டியில் தந்தை பெரியார் பொறுப்பேற்ற போது அந்த தேவஸ்தானம் கடனில் இருந்தது. பல ஆண்டுகள் தலைவராக அந்த பதவியை நிர்வகித்து வந்த தந்தை பெரியார் அந்த பதவியை விட்டு விலகும் பொழுது ரூபாய் 45,000 ரூபாயை அந்த தேவஸ்தானத்திற்கு சேமிப்பு கணக்கில் வைத்துவிட்டு நிர்வாகம் செய்தவர். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியிலும் இந்த கோயில் நிர்வாகங்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வரலாற்று செய்தியை படிக்கும்பொழுது நான் ஒரு விஷயத்துல உண்மையே நினைச்சு பார்த்தேன். தந்தை பெரியார் இவ்வளவு நிர்வாகத்திறனோடு இருக்கிறாரு, ஒருவேளை தேர்தல் அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. ஆனா அந்த சிந்தனைக்கு உடனடியா ஒரு பதிலும் கிடைச்சது. தந்தை பெரியாரை போலவே நம்முடைய தந்தை பெரியாரின் பேரனாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதே போல நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க இல்லையா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை பத்தி எல்லாம். ஒரே ஒரு வரலாற்று செய்தி அதுக்கும் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதே சட்டமன்றத்தில் 1962 நடந்த ஒரு நிகழ்வை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த நிகழ்வுகள்ல 1962 இந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்த மதிப்பிற்குரிய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது திடீரென மயக்கம் போட்டு விழுந்துட்டார். எல்லாரும் அவரை தூக்கி எழுப்பி நிப்பாட்டி வச்சு உதவுறாங்க. அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதியதாக இந்த அவையில் இருப்பதன் காரணமாகவும் பொறுப்பு உணர்ச்சி அதிகமாக இருக்க காரணத்தினாலும் அளவுக்கு மீறி நான் கண் விழித்து கருத்துக்களை திரட்டுகிற பொறுப்பு உணர்ச்சியில் ஈடுபட்ட காரணத்தினாலும் தேவைக்கு மேலே கருத்துக்களை எல்லாம் திரட்டியதின் காரணத்தினாலும் கண் கோளாறு ஏற்பட்டு இந்த இடத்தில் நான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேன் என்று தன்னுடைய உரையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அன்றைக்கு அண்ணாவின் தம்பிகள் எப்படி சட்டமன்றத்தில் இருந்தார்களோ இன்றைக்கு நமது அண்ணனின் தம்பிகள் அதே போலதான் சட்டமன்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக அதிகமான கருத்துக்களை கேட்டு படித்துன்னு சொன்னீங்க. இப்ப அதிகமான நேரம் எடுத்துக்கொள்வதால் யாரும் மயக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விரைவா முடிச்சிடுறேன், முன்னுரையை விரைவா முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இருக்கும்பொழுது தமிழர் கடவுளாகிய தமிழர்களின் அடையாளமாகிய கடவுள் முருகரை பற்றி நாம பேசாம கடந்துட முடியாது. ஏன் அப்படின்னா முருகர்னு சொன்னாலே சூரசம்ஹாரம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அங்க சூரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மட்டும்தான் ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர ஆட்சியாளர், மற்ற எல்லோரும் எனக்கு அடிமைகள் என்ற மனநிலையில் இருந்த ஒரு சூரனை ஒரு சாதாரண பாலகன் கையில் வேலேந்தி வந்து எதிர்த்து நின்றான். அப்ப அந்த சூரன் சொன்னாராம், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து போர் புரிய போறான், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து வென்று விட போறான் அப்படின்னு ஏளனமா பேசினாராம். ஆனா அந்த சின்ன பையன் தான் வேலேந்தி சூரனுடைய அந்த ஆட்சிக்கு முடிவுரை கொண்டு வந்தாரு. இதுல ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும். அதே சூரன் தோல்வியுற்ற பிறகு அந்த முருகரை பார்த்து பாடுறாராம், கோலமா மஞ்சை தண்ணில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் பரிசிவை உணர்ந்திலேன் யான் அப்படின்னு பாடுறாராம். சின்ன பையனை நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்றது 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான். உடனே யார சூரன் சொல்ற அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். நான் சொல்ற சூரன் அப்படிங்கிறது ஊழல், லஞ்சம், மக்களை பிரித்தாளக்கூடிய சாதிய அரசியல், மத அரசியல் என்ற சூரனை வீழ்த்தி எங்களுடைய வேலன் ஒரு ஜனநாயக ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறாரு. உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை, உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை, உட்காருங்க.
பொதுவா சொல்றாரு. ஒண்ணு உட்காருங்க, இது தப்பு இல்லை, உட்காருங்க உட்காருங்க, இதை ஒண்ணு தப்பு இல்லை, உட்காருங்க. நீங்க பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க, இதுல ஒன்றும் தவறில்லை. அவர் சொல்லியது எந்த தவறும் இல்லை. தயவு செய்து உட்காருங்க, நீங்க பேசுங்க, தொடர்ந்து அன்றைக்கு பேசுங்க. அன்றைக்கு அழகிய தமிழ் மகன் இந்த தமிழ் மண்ணை ஆட்சி புரிந்தார். இன்றைக்கு எங்களுடைய அழகிய தமிழ் மகன் இந்த மண்ணை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல பெருமிதம் அடைகிறேன்.